நம்ம நைட்டே ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் இருந்தது. அப்பா தான் நைட்டு மட்டும் இருந்துட்டு காலையில் பொங்கல்னு சொன்னாங்களா, சரி காலையில் எழுந்திரிச்சு டீவை குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்பா மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, சமைச்சு சாப்பிட்டுட்டு போங்கன்னு. நாங்கள் நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம், காலையில் இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு மீன் அடிச்சு அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சாரிலாம் எடுத்துகிட்டு வந்தேன், கோயிலுக்கு கட்டிட்டு போகணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசை அந்த கோயிலுக்கு போகணும். பட் செல்வாக்கு கொஞ்சம் முடியலையா, எனக்கு முடியலை, நம்ம இன்னொரு நாள் போகலான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு. சரி அதோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டாது ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சாப்பிட உட்காந்தாச்சு. நான் ஆல்ரெடி செல்வா மீன் குழம்பு செம்மையா வைப்பா, அத்தா சூப்பராக வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் எல்லாரையும் மிஞ்சுற மாதிரி எங்கள் சித்தி சமையல் செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க. எல்லா சமையலுமே வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப புகழ்றோனோ பட் அப்படிதான், நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும். செல்வாவே ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால அந்த 10 போட்டு விடுங்க அப்படின்னு சித்தி துண்ணூறு கலக்கி கொடுத்தாங்க. அப்படியே செல்லம்மா எனக்கு ஒரு பட்டையை போட்டாச்சு. ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி. எங்கள் அப்பா தான் வேலைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ நாங்கள் எப்போ எங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறேனே தெரியல. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பிரதீப் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.